பஞ்சாங்கம் குரோதி வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆங்கிலம் 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2025. சுக்லபட்சம் திருதியை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம். அமிர்த யோகம் நாள் முழுவதும். ராகுகாலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை மாலை. சூரிய உதயம் காலை 6:24க்கு. சூரிய அஸ்தமனம் மாலை 6:18க்கு. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். ஸ்ரார்த்த திதி திருதியை திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பகல் 12:13 வரை. பிறகு ரேவதி. சங்கல்பம் குரோதிநாம சம்வத்சரே உத்தராயணே சசிருதௌ கும்பமாசே சுக்லபக்ஷே திருதீயாம் சுபதிதௌ பானுவாசர யுக்தாயாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஜாத்தஸ்ய அஸ்யாம் சுபதிதௌ ஸ்ரீபகவதாக்ஞா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம். மாசி 18 மார்ச் 2ஆம் தேதிக்கு உண்டான ராசி பலன். மேஷம் சுகங்களை அதிகம் கொடுக்கும் நாள். நீங்கள் எதிர்பார்க்கும் சுகமானது தங்களை வந்து சேரும். ரிஷப ராசிக்கு பணவரவு வந்து சேரும். பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்களில் தெரியும். வரவுக்குண்டான வாய்ப்புகளை உண்டுபடுத்தி கொள்ள ஏற்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் பல நடைபெற உள்ளன. எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய தினத்தில் நன்மையை அனுபவிக்கவும். கடகராசிக்காரர்கள் சிரமம் மிகுந்த நாள். இன்றைய நாளில் ஏற்படும் சிரமத்திற்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு சிரமமில்லாமல் நாளை கழிக்கவும். சிம்மராசிக்காரர்கள் பிரீத்தி உண்டாவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. கணவன் மனைவி இடையே ஏற்படும் சண்டைகளை தவிர்க்கவும். கன்னிராசிக்காரர்களுக்கு பக்தி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அருகில் உள்ள திருத்தலங்களுக்கோ அல்லது இஷ்டதெய்வ குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்வது நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நாள். இத்தனை நாளாக ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் இன்று தெளிவு பெறும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாராட்டுக்கள் வந்து குவியும் நாள். பாராட்டுகளால் தலைக்கணம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. அதை தவிர்க்கவும். தனுர் ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள். எதிர்பார்த்த வெற்றிகள் கிட்டும். மகர ராசிக்காரர்களுக்கு அதிக சரீரத்தில் நலன் ஏற்படும் வகையில் பிரார்த்தனை செய்து கொள்ளவும். உடல் நலத்தில் கவனம் தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு விருத்தி அடையக்கூடிய நாள். அனைத்து விதமான காரியங்களையும் பூர்த்தி செய்து அதன் மூலம் பொருளீட்டவும் சந்ததிகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. மீனராசிக்காரர்களுக்கு பரிசுகள் கிட்டும் நாள். பரிசுகளின் மூலம் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து அனுபவிக்கவும்.